பட் இப்போ ஆரம்பத்துலேருந்து அவருடைய ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஊர் மலைக்கோட்டை திருச்சி அப்படின்னு அந்த ஊரை பற்றின விஷயங்களை பேசும்போது அந்த மக்கள் கொஞ்சம் ஆர்ப்பரிப்பாங்க. அது மாதிரி இவரும் அந்த மக்களை பற்றியும் அந்த ஊரை பற்றினா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்கிறாரு. வேளாங்கண்ணி பற்றி பேசினாரு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வேளாங்கண்ணி எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த நாகப்பட்டினம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த ஊர் மக்கள் வந்து மீனவ மக்கள், எனக்கும் மீனவர்களுக்கும் எவ்வளோ சொந்தம் இருக்குதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. டேட்டு முதற்கொண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2011 நான் நடத்தினேனே, நம்ம நடத்தினோமே ஞாபகம் இருக்கா? அது பாருங்க, ஒரு அரசியல்வாதியா டேய் நான் உங்களோட வந்துட்டு இருக்கிறவன்டா, நான் ஒன்றும் வெளியால் சும்மா வந்து நான் அப்பத்துலேருந்தே இருந்தும் தான் இருக்கேன் அப்படின்றத அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த ரசிகர் மன்றம் மூலியமா இருந்தேன், இப்போ அரசியல் கழகமே இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், அவ்வளோதான் வித்தியாசம். அதே விஜய் அதே மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி அங்கே அப்படியே ஒரு கனெக்ஷனை கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இந்த நாகை மக்களும் இந்த மீனவ மக்களும், அதாவது அவர் நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த எம்ஜிஆர் பாணி அவரோட படத்தில் அங்கங்கே கொண்டு வர்றது, சுறா போன்ற திரைப்படத்தில் வந்து மீனவர்களுக்காக நடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்றனால அந்த மீனவ டச் எனக்கு இருக்குதுங்கிறத அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுற